வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். நம்ம ரெகுலரா நம்மளுடைய சேனல்ல டிடி ரிலேட்டடா ஒரு சில ப்ரீ லேர்னிங் செஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க டிடிஎல் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா ஒரு சில இன்ஃபர்மேஷனை நீங்க தியரிட்டிக்கல் பேட்டர்ன்ல நீங்க கவர் பண்ணிருக்கணும். தென் நீங்க இந்த தியரிட்டிக்கல் செஷன்ல நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நீங்க ப்ரோக்ராம் பண்ணும்போது கண்டிப்பா ரொம்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது ஃபார்மேட்டிங் டெஃபினிஷன்ஸ். ஃபார்மேட்டிங் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து பொதுவா நம்மளுடைய ரிப்போர்ட்டை நம்ம வந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக, இல்லைன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் ஸ்கிரீனை நம்ம வந்து டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக இந்த ஃபார்மேட்டிங் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேலியில நம்மளுக்கு அதிகமா கலர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திருப்போம். தென் பார்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ அது எல்லாமே ஃபார்மேட்டிங் டெஃபினிஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். பொதுவா இந்த ஃபார்மேட்டிங் டெஃபினிஷன்ஸ்ல நம்மளுக்கு வந்து 3 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் நம்மளுக்கு இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா பார்டர், ரெண்டாவது ஸ்டைல், அடுத்து கலர் அப்படிங்கிற 3 டிஃபரெண்ட் ஃபார்மேட்டிங் டெஃபினிஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ பார்டர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பார்ட் நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு பர்டிகுலர் லைன் நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம வந்து அண்டர்லைன் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா கூட அதை நம்ம வந்து பார்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட் சைடு பார்டர் வேணும், லெஃப்ட் சைடு நம்மளுக்கு வந்து பார்டர் வேணும். தென் இது வந்து ஒரு பார்ட்டுக்கோ அல்லது ஒரு ஃபார்முக்கோ நம்ம வந்து இந்த பார்டர் டெஃபினிஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து பொதுவா வந்து என்ன அப்படின்னா சிங்கிள் பார்டர், டபுள் லைன்டு பார்டர் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தின் பாக்ஸ் அல்லது திக் பாக்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். தென் 3D பேசிஸ்ல வந்து பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்குறோம். தென் வந்து தின் லைன் நம்ம கொடுக்குறோம். இல்லைன்னா காமன் பார்டர் அப்படிங்கிறது ஒரு 3 பார்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல 3 பார்ட்டுக்குமே வந்து காமனா வந்து பார்டர்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ப்ரீ டிஃபைன்டு பார்டர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓனா கூட நமக்கு தேவையான பார்டரை நம்ம டெஃபினிஷன்ஸ் தான் நம்ம வந்து கொண்டு வரவும் முடியும். ஸோ பார்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்டைல் அப்போ நம்ம வந்து பார்க்கணும். ஸ்டைல் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய லெட்டருக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடியது தான் நம்ம வந்து ஸ்டைல் அப்போ நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து லெட்டர் ஃபார்மேட்ல டிஸ்பிளே பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் சரி, அதே மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஃபீட் பண்ண போறோம். ஒரு டேட்டாவை நம்ம வந்து ஃபீட் பண்ண போறோம், இன்புட்டா நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் சரி, அதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்ப நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ஃபார்மேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இங்க வந்து ஒரு சில ஸ்டைல் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபாண்டோடைய நேம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். தென் ஃபாண்டோடைய ஸ்டைல் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டைல் இன் தி சென்ஸ் நம்ம வந்து நார்மல் போல்டு, தென் நார்மல் ஃபாண்ட், இட்டாலிக் மோட் நம்ம வந்து யூஸ் பண்றோம். போல்டு அண்ட் இட்டாலிக் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாண்டோடைய ஸ்டைல் நம்ம வந்து மாத்துறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அஸ் வெல் அஸ் நம்ம வந்து ஃபாண்டோடைய சைஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது டிக்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஸ்டைல் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து ஃபைனலா வந்து கலர் அப்படிங்கிறது நம்ம வந்து இங்க கொடுக்குறோம். இப்போ கலர் இன் தி சென்ஸ் நம்ம வந்து பொதுவா வந்து ஒரு ரிப்போர்ட் நம்ம டிஸ்பிளே பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து ஃபார்ம் இருக்கும், அஸ் வெல் அஸ் பார்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். தென் அந்த பார்ட்டுக்குள்ள வந்து ஒரு சில லைன் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருப்போம். லைனுக்குள்ளதான் நம்ம வந்து ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ இது எல்லாமே ஸோ ஃபார்முக்கு நம்ம வந்து கலர் நம்ம கொடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஒரு பார்ட்டுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பார்ட்டுக்கு நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஸ்டைல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லெட்டர் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்க, ஒரு ஃபாண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் அது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், எனிதிங். ஸோ அந்த லெட்டருடைய கலர் வந்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து நம்ம வந்து பொதுவா பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க முடியும், ஃபோர்கிரவுண்ட் கலர் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க முடியும், பார்ட்டுக்கும் கலர் நம்ம செட் பண்ண முடியும். நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதாவது லெட்டர்ஸா இருக்கட்டும், நம்பர்ஸா இருக்கட்டும், அமௌண்டா இருக்கட்டும், சிம்பிள்ஸா இருக்கட்டும், ஸோ அங்கேயும் நம்ம வந்து கலர் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாவே நம்மளுக்கு இருக்கும். நம்ம புதுசா வந்து நம்ம ஆர்ஜிபி ரேசியோஸ் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆர்ஜிபி ரேசியோ பேஸ் பண்ணி தான் சிஸ்டம்ல வந்து நம்ம கலர் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ ரெட், கிரீன், ப்ளூ அதோடைய ரேசியோஸை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு கலருக்கும் தனித்தனி ரேசியோஸ் இருக்கும். இந்த ஆர்ஜிபி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒவ்வொரு கலருக்கும் வந்து ப்ரீ டிஃபைன்டாவே வந்து டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. டேலியில நம்ம வந்து ரீயூஸ் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குங்கிறதுனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய கலர்ஸை நம்ம வந்து ரீயூஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அட்ராக்டிவான ஒரு ஒரு சில கலர் நம்மளுக்கு வேணும், டேலியில ஆல்ரெடி இல்லாத கலர்ஸை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம நியூவா கூட ஆர்ஜிபி ரேசியோஸ் பேஸ் பண்ணி நம்ம நியூ கலர் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து
பார்க்கலாம். அதே மாதிரி டேலியில இல்லாத நியூ ஸ்டைல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து ஸ்டைல் டெஃபினிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நியூ ஸ்டைல் நம்ம நம்ம வந்து கொண்டு வர முடியும். தென் பார்டர்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம வந்து டேலியில இல்லாத ஒரு சில பார்டர்ஸ் நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ பொதுவா வந்து நமக்கு தேவையான பார்டர்ஸ் எல்லாமே டேலியில ப்ரீ டிஃபைன்டாவே நம்மளுக்கு இருக்கும். அதே நம்ம யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு வேணும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய ப்ரோகிராம், நம்ம பண்ணக்கூடிய ஒரு டிசைனை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நியூ டெஃபினிஷன்ஸ் கூட நம்ம வந்து பார்டருக்கு நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ இப்போ ஃபார்மேட்டிங் டெஃபினிஷன்ல டேலியை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடியது 3 தான். ஒன்று என்ன அப்படின்னா பார்டர், 2வது ஸ்டைல், 3வது கலர் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்குறோம். இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். நம்மளும் வந்து யூசர் டிஃபைன்டாவும் நம்ம கொண்டு வரவும் முடியும். இந்த செஷன்ல நம்ம வந்து ஃபார்மேட்டிங் டெஃபினிஷன்ஸ் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த செஷன்ல நம்ம நியூ டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன்ல நம்ம டிடிஎல் செஷன்ஸ் கண்டினியூஸா நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாசமும் அதுக்கான என்கொயரிஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டிடிஎல் லேர்ன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜாயினிங் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த டெஃபினிஷன்ஸ் அடுத்த அப்டேட்.